अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். இதுவரையில் வாழ்த்திருநாம அனுசந்தானத்தில் நமோ ராமானுஜாரியாய அப்படின்ற தனியனுக்கும் அப்புள்ளார் தனியனுக்கு முடிஞ்சு சுவாமி தேசிகனுடைய தனியன் ராமானுஜயா பாத்திரம் ஆரம்பிக்க வேண்டிய பிரகரணத்தில் பெருமானுடைய யாதிருச்சிகமான ஒரு தூண்டுதல்னால வேதாந்தார்த்த பிரதாவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் நமக்கு எப்படி என்ன பண்ணுறா, வேதாந்தார்த்தங்கள் காலக்ஷேபங்கள்லாம் சாய்க்கிறது இருக்கட்டும், எல்லாருக்கும் ரெண்டு காரியத்தை பண்ணி வைக்கிறார். அதாவது பஞ்சசம்ஸ்காரமான சமாசயனமும் அதுக்கப்புறம் ஆத்ம சமர்ப்பணமான பரநியாசத்தையும் பண்ணி வைக்கிறார். அப்படின்றத அனுசந்தானம் பண்ண ஆரம்பித்தோம். அது யாதிருஷ்யமாக அதில் பஞ்சசம்ஸ்காரமே மோட்ச உபாயம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினதுனால பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் ஏற்பட்டு போகிறது, அதனால் நமக்கு மோட்சம் வந்துடுறது அப்படின்னு சொல்கிறது. அது சரியில்லை. அந்த பட்சம் நாம் அவலம்பிக்கக்கூடிய பட்சம் அன்று அப்படின்னு அதுக்கு பல விற்த்தாந்தத்தில் அவளே பல திருமாளிகளில் பஞ்சசம்ஸ்காரத்துக்கு வத்திரிக்தமாக அதை தாண்டி இன்னொரு சம்ஸ்காரம் ஒன்று பண்ணுறா. அது யாருக்குமே அது தெரியாமல் ஆனால் ஒரு சம்ஸ்காரம் நடக்கிறது, அதாவது பண்ணிக்கிறவாளுக்கு தெரியாமல். ஆச்சாரியன் பண்ணுற ஆச்சாரிய நிஷ்டையில் கூட ஆச்சாரியன் வடகலையில் கூட ஆச்சாரிய நிஷ்டையில் சிஷ்யனை சேவிச்சுட்டு சொல்லுவார். அவர் பாட்டுக்கு பெருமாள் இடத்துல பிரார்த்திப்பார். அங்க பஞ்சக சம்பன்னமாக இந்த ஆத்ம ரக்ஷா பரசமர்ப்பணம் சிஷ்யனுடைய பரசமர்ப்பணத்தை பண்ணுற. அதனால் அந்த மாதிரி அவள் ஒன்று தனியே பண்ணுறா. அது சிஷ்யர்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு பிரசக்தி இல்லை. ஏதோ ஆச்சாரியன் சேவிக்க சொல்கிறார், எது என்ன இருந்தாலும் சேவிக்கிறது, அப்புறம் சம்பாவனை பண்ணுறது, அப்படிலாம் இருக்கும். அந்த பிரகடனத்தில் சேவிக்க சொல்கிறார் அப்படின்னு அவள் சாமான்யமாக அதை நினச்சிட்டு இருக்கா. ஆச்சாரியாதிகளும் இது பரசமர்ப்பணம் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாலோ என்னமோ தெரியாது நமக்கு. இந்த காலத்தில் பிரசித்தமாக இந்த காலம்னா இப்போ இல்லை, என்ன 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் தெரியாது. அது பரசமர்ப்பணமே பண்ணக்கூடாது, பண்ணால் பெருமாளுக்கு குறைச்சல் வந்துடும், சுதந்திரத்துவத்துக்கு ஹானி வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறதுனால அந்த கர்த்தவியத்தை மாத்திரம் பண்ணிவிட்டு வாய்மூண்டு அது என்ன அதுன்னு சொல்லாத இருந்துருக்கா அப்படின்றது ஏற்படுறது. அதோட கூட இன்னொன்று என்னன்னா, முன்னவே சொன்னேன், மந்திரோபதேசத்தும் போதே அந்த துவய உச்சாரணம் ஆகி போகிறது. ஆச்சாரியன் சொல்ல சிஷ்யன் சொல்லணுமோ இல்லை, எந்த உபதேசமாக இருந்தாலும் என்ன ஆச்சாரியன் உச்சரிக்க வேதம் முதல் கொண்டு அதுலேருந்து தான் ஆரம்பம். எல்லாம் அது ஆச்சாரியன் சொல்லி கொடுக்க சிஷ்யத்தை திருப்பி உச்சாரணம் பண்ணணும். அதிலேயே இது ஆகி போகிறது அந்த துவய உச்சாரணமான ஆத்மசமர்ப்பணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இப்போது இதிலையே பாருங்கள், அவளுடைய சொல்கிறது இப்போ அவளை கண்டிக்கிறதுக்காகவோ அதுவோ இல்லை, நாம தெளியறதுக்காக பரநியாசம் பண்ணக்கூடாது, பண்ணினா மோட்சம் கொடுப்பான் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனாராம், சுதந்திரன் இல்லை பெருமாள் அப்படின்னு சொல்கிறதும். ஆனால் ஒரு தடவை தானே உச்சாரணம் பண்ணணும் பரநியாசத்தை, தான் துவய மந்திரத்தை பரநியாசத்துக்காக ஆத்மசமர்ப்பணத்துக்காக. அந்த ஒரு தடவை உச்சாரணம் அப்போ ஆகி போகிறது அப்படின்னு அந்த உச்சாரணம் ஆகாது. அது மந்திர கிரகணம், அதுக்கப்புறம் மந்திர சித்தி, அதுக்கப்புறம் தான் மந்திர பிரயோகம்னு அதெல்லாம் சொல்லிட்டோம். என்ன
ஆனால் அப்படி ஆறுதுன்னு சொன்னால் அப்போ மாத்திரம் அது சரணாகதி பண்ணால் அப்போ பெருமாளுடைய சுதந்திரத்துவம் என்ன ஆகும்? அதனால் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஒரு சமயம் சரணாகதி பண்ணக்கூடாது, பண்ணினா சுதந்திரத்துவம் போயிடும்ன்றதும் இல்லை இல்லை அந்த சரணாகதி அப்போவே ஆகி போகிறது அந்த துவயோச்சாரணம், அதுலேயே அது அந்தர்கதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சரணாகதி பண்ணியாச்சின்னு அர்த்தம். அப்போ பெருமாளுடைய சுதந்திரத்துவம் என்ன போயிடும்னு சொல்லிவிட்டு இப்போ அதுதான் சரணாகதின்னு சொன்னால் அப்படி மின் பின் முரணாக இருக்குது. அதனால் எங்கேயோ தடம் மாறி போச்சு, அது அப்படியே அவள் சொல்லின்னு இருக்கா மாறுதலாக. அதை பற்றி நாம் விசாரப்படக்கூடாது. நாம் அதனால தான் பெரியவாள்லாம் அந்த அனுஷ்டானத்தை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ எங்கே தடம் மாறித்துன்றது நமக்கு தெரியாது என்ன. அதனால் நாம் இந்த பரசமர்ப்பணம் சமாசயனம் ரெண்டுத்தையும் பண்ணிக்கணும். இதனால் ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால், சரணாகதி இந்த பஞ்சசம்ஸ்காரத்துக்கு யோக்கியத்தை வரலன்னா கூட சரணாகதி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியை பண்ணுறச்சே இப்போது அப்பன் திருமாலையில் அவளுடைய குமாரத்திக்கும் அவளுடைய ஜாமாத்தாவுக்கும் தனியை நடந்துருக்குது. அது பின்னால் நடந்து இந்த மாதிரி தனியை பண்ணுற பட்சத்தில் நம்ம உடகலையார் தனியை பண்ணுறதுனால ஒரு சிசுவுக்கு ஒரு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னா ஆபத் பரநியாசம் உடனே ஆச்சாரியன் இடத்துல பிரார்த்தித்து அந்த சிசுவுக்கு மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிக்கலாம். ஆனால் ஆச்சாரியன் அனுஷ்டிக்க போகிறார், அந்த சிசு ஒன்றும் பண்ண போகிறதில்லை. களவொழிவார் யமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம் அப்படின்னு. இந்த சிசு என்னை சேர்ந்தது, என்னுடைய சிஷ்யனை சேர்ந்தது, அதனால் என்ன சேர்ந்தது. இனிமேட்டு இது ஆத்மாபச்சார சௌரியம் பண்ணாது, நான் அந்த ஆத்மாவை சமைச்சுட்றேன் உம்மகிட்ட அப்படின்னு அவர் சமைச்சுட்றேன். அதனால் அதே போல் நன்னா புரிஞ்சுக்கணும், இந்த கைங்கரியம்னு இருக்குதே, அந்த கைங்கரியத்துக்காக தான் பஞ்சசம்ஸ்காரம்னு சொன்னமே, அது 4 பேருக்கு தான் இந்த கைங்கரியம். பகவத் சிருஷ்டியில் 4 சிருஷ்டி தான் அவன் பண்ணுறான். அதாவது தேவ மனுஷ திரியக் ஸ்தாவரம்னு 4 சிருஷ்டி பண்ணுற மாதிரி அதில் மனுஷாளில் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்னு 4 வர்ணம் தான் சிருஷ்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அந்தந்த கர்மாவை பண்ணுறதுனால அந்த த்விஜாளா, இந்த 3 பேர் த்விஜாளாரா அவன் சேவை கொடுத்து அப்படியே பண்ணுறான். இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான வாளுக்கு தான் இந்த சமாசயனமே தவிர பஞ்சசம்ஸ்காரமே தவிர தத் வத்திரிக்த ஆளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் கிடையாது. ஏன்னா அவளுக்கு கைங்கரியம் இல்லை, ஆனால் அவளுக்கு ஆத்மோஜீவனம் உண்டு. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்னன்னு எஸ்மின் மிளேச்சேபி வர்த்தத்தை அப்படின்னு மிளேச்சாதிகளுக்கெல்லாம் கைங்கரிய யோக்கியத்தை கிடையாது. அதனால் கைங்கரியத்துக்காக தான் பிராமணைஹி க்ஷத்ரியைஹி வைசியைஹி சூத்ரைச்ச கிருத்தலக்ஷணைன்னு சொல்லிடுது. அதனால் அந்த கைங்கரிய யோக்கியத்துக்கு உண்டான 4 பேருக்கு தான் இந்த சமாசனம் பஞ்சசம்ஸ்காரம். ஆத்மோஜீவனமான பரசமர்ப்பணம் யாருக்கு வேணாலும் உண்டு. பசுர் மனுஷ்ய பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவத்தே பிரயாசியந்தி தத்விஷ்ணவ பரமம் பதம். இதெல்லாம் பல தடவை சொன்ன விஷயம்தான். ஆனாலும் இந்த இடத்துல அதெல்லாம் ஞாபகப்படுத்துறது எதுக்காகனா, அதனால் பசு பக்ஷி ரொம்ப சாமானியாளாக மிளேச்சாதிகளாக இருந்தால் கூட அவளுக்கு ஆத்ம உஜ்ஜீவனம் பண்ணலாம். அதனால தான் தஸ்மை தேயம் ததோகிராஹ்யம் எஸ்மின் மிளேச்சேபி வர்த்ததே அப்படின்னு இருக்குது. பக்தி அஷ்டபிதாஹ்யேஷா அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறான். அதனால் இப்போ என்னன்னா மிளேச்சாதிகள் கூட அவன் என்ன இதுவான அவனுக்கு மோக்ஷோபாயத்தை ஆச்சாரியாதிகள் பண்ணி வைக்கலாம். அவளுக்கு மோக்ஷோபாயம் உண்டு அந்த பரசமர்ப்பணம். அதனால் பரசமர்ப்பணம்ன்றது தனி வியாபாரமாக பண்ணாதான் மற்றவர்களுக்கும் சித்திக்கும். ஏன்னா அந்த இது இருக்குதே பக்தி யோகம், அது திரைவர்ணிக்க புருஷாளுக்கு மாத்திரம்தான் அது சித்திக்கும், அவள் தான் பண்ண முடியும். மற்ற பேருக்கெல்லாம் சாஸ்திரத்தை பரியுதாசா அப்படின்னு சாஸ்திரத்தினால அவளுக்கெல்லாம் தள்ளுபடி, நீலாம் பக்தி யோகம் பண்ணக்கூடாது ஸ்ரீ சூத்ராதிகள்லாம் அது அந்த மாதிரி இது இல்லை. சர்வயோக்கியம் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இது யோக்கியமானதுனால
எல்லா ஜீவராசிக்கும் இது யோக்கியமானதுனால இது தனியே தான் பண்ணுறதுனால லாபம் வரும். இல்லைன்னா லாபம்னா அது என்ன உண்டோ அதுபடிக்கு வரும். இல்லைன்னா ஒன்றா பஞ்சசம்ஸ்காரத்தோடு சேர்ந்து அதை பண்ணால்னா தொடர்ச்சியில் என்ன ஆகுதுன்னா, பஞ்சசம்ஸ்காரம் யார் பண்ணிக்கலாமோ அவனுக்கு மாத்திரம்தான் இந்த உபாயம் வரும். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டே தான் இந்த உபாயம் அப்படின்னு சொல்லிவிட்டா மற்ற போது இந்த உபாயம் இல்லாத போயிடும். அதாவது உபநயனம் ஆகிறதுக்கு முன்ன மறிச்சுட்டான் அப்படின்னா நம்ம குலத்தில் பிறந்து யாராக இருந்தாலும் அவனுக்கு இது ஆத்ம சமர்ப்பணத்துக்கு பிரசக்தியே இல்லாத போகிறது. ஆனால் அந்த ஆத்மா நஷ்டமாக போகிறது. அதனால் இந்த பரசமர்ப்பணம்ன்றது தனி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்போ இவனுக்கு விரக்தி ஏற்படுறதோ அப்போ அந்த க்ஷணமே இவன் சந்நியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லு. சந்நியாசத்துக்கு 4 ஆசிரமம் அப்படின்னு சொல்லி பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், அப்படி சன்னியாசி அப்படின்னு முறையாக தான் வரணும்னு இல்லை. பிரம்மச்சாரியை கூட நேர சந்நியாசம் வாங்கிக்கலாம். கிரகஸ்தன்லேருந்தே சந்நியாசம் வாங்கிக்கலாம். வானப்பிரஸ்தம் போயிட்டு தான் வாங்கிக்கணும் அப்படின்னு இல்லை, முறையாகவும் அப்படியேவும் வாங்கிக்கலாம். அதனால் எப்போ இவனுக்கு இந்த சம்சாரத்தில் விரக்தி வருதோ அப்போ சந்நியாசம் வாங்கிக்கலாம். அப்படி அதை போல் எப்போ ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும், அது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமம் மோக்ஷாசிரமியாக போகலாம்னு அங்கே சொல்லியிருக்குது. அதே மாதிரி இவன் எப்போ மோட்சத்துக்கு நாம மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தோன்றதோ அப்போவே அனுஷ்டிச்சுடலாம். அதுக்கு இவனுக்கு ஜாதி நியமம், கால நியமம், ஆசிரம நியமம் எந்த நியமமும் கிடையாது. ஆச்சாரியனை அடையணும், அவ்வளோதான். நல்ல ஆச்சாரியனை அடையிறது ஒன்று தான் அது. அதனால் இந்த இடத்துல அந்த பரசமர்ப்பணத்தை தனியாக பண்ணுறது ஏன் பண்ணுறா அப்படின்னா, அந்த கர்மா எல்லாருக்கும் யோக்கியத்தையானதுனால இதையும் அதையும் போட்டு ஒரு மிளித்தமாக பண்ணிவிட்டா அது ஒரு வரையறையில் வந்துடும். இப்போ என்ன ஆகிடுத்து, அந்த மாதிரி இருக்கிறதுனால கைங்கரியத்துக்கு யோக்கியத்தை இல்லாத வாழ்க்கெல்லாம் கூட சமாசிரயணத்தை பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணும்படியான ஒரு இது வந்துடுத்து. அந்த மாதிரி சில திருமாளிகளே பண்ணிட்டு இருக்கா. கைங்கரியத்துக்கு யோக்கியத்தை இல்லாதவனுக்கு சமாசிரயண பஞ்சசம்ஸ்காரம் தாபசம்ஸ்காரமே பண்ணக்கூடாது, அதான் ஆரம்பம். ஆனால் இப்போ என்ன ஆகிடுத்து, சில திருமாளிகையில் கைங்கரியத்துக்கு யோக்கியத்தை இல்லாத இந்த 4 வர்ணத்தை தாண்டி இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கிறார். எதனால் அது அந்த பரநியாசம் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொன்னதை இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து போனதுனால இந்த விஷயத்தை அப்படியே ஒன்றா சேர்ந்து போனதுனால இதோட கூட சன்யோக சிஷ்ட நியாயம் மாதிரி அதையும் இதையும் ஒன்றா சேர்த்துட்டா இது எங்கே போகிறதோ அது அந்த பரநியாசம் எங்கெங்கே போகிறதோ அது பின்னாலெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் போயிட்டுருக்கு. ஏன்னா பஞ்சசம்ஸ்காரம் தான் பிராதானியமாக இருக்கிறதுனால அந்த பரநியாசம். அதனால் இப்படி மாறுதலான அனுஷ்டானத்துக்கு இது சாஸ்திரம் ஒத்துக்காததான ஒரு அனுஷ்டானத்தை இப்போ பண்ண வேண்டியதாக போய் அதை பண்ணிட்டு இருக்கான் சில திருமாளிகையில். அதனால் பரசமர்ப்பணம்ன்றது ஒரு தனி ஆத்மோஜீவனமான இது. அந்த ஆத்மோஜீவனத்துக்கு முன்னே நாம் வைஷ்ணவனாக இருந்து பரசமர்ப்பணத்துக்கு முன்னையும் பின்னையும் நாம் இந்த இடத்துல எம்பெருமானுக்கு நாம் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது சோச்சிஷ்டாயாம் சுஜிகளித்தம் யா பலாத்கிருத்திய புங்தேன்ற ரீதியில் நாம் நம்ம உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வம்னு அர்ப்பிக்க வேணுமானதுனால அதுக்கு யோக்கியத்தையை கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சசம்ஸ்காரம் அப்படியே அது அதனுடைய தொடர்ச்சியை தான். பரசமர்ப்பணத்துக்கு முன்னையும் பின்னையும் உத்தர காலத்தில் பரசமர்ப்பணத்துக்கு உத்தர காலத்தில் பண்ணுற காரியங்கள்லாம் முக்தானுபூதியாக இருக்குது. அங்கே போய் பெறக்கூடிய கைங்கரியத்தை இங்கேயே பண்ணுற மாதிரி அது அடிச்சோட அது முக்தானுபூதியாக இருக்குது. பரசமர்ப்பணத்துக்கு முன்னையே இதை நாம் பண்ணோன்னா
அது அந்த பரசமர்ப்பணத்துக்கு அதை பண்ணணுன்ற ஒரு உந்துதலுக்கு இன்னும் உத்வேகம் கொடுக்கறதுக்கு அது உபயோகமாக இருக்குது. அதனால் இந்த விஷயம் பரசமர்ப்பணம் தனி, பஞ்சசம்ஸ்காரம் தனி. பஞ்சசம்ஸ்காரன்றது பிராயசகா 90 பங்கு இந்த சரீர பிரயுக்தமான சம்ஸ்காரம். அப்படியே அதில் சரீரத்தில் அந்த ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மசம்ஸ்காரமும் ஆறுது. ஆனால் ஆத்ம உஜ்ஜீவனமான மோக்ஷோபாயம் அன்று. சரி, இதுக்கு மேலே நாம் பஞ்சசம்ஸ்காரத்தை பற்றி என்னது, அது என்ன பண்ணுறான்றதை தெரிஞ்சிட்டோம். இந்த ஆத்ம ஜீவனமான ஆத்மசமர்ப்பணம் இருக்க சரணாகத பிரபதன தியாக ஆத்ம நிக்ஷேபன நியாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணை பர்யாயதா ஸ்மரியதே அப்படின்னு சொல்லேன். இந்த சரணாகதி, பிரபத்தி, ஆத்ம நிக்ஷேபம், பரநியாசம் இப்படின்லாம் இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்வரூபத்தை என்ன சொல்கிறது சாஸ்திரத்தில் அப்படின்னு சொன்னால் அதை தான் ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ புரியுமோ அவ்வளோ திட்டத்துக்கு அபேட்சிதமாக சொல்லி கொடுத்து தாங்களே அதை அனுஷ்டித்து வைக்கிறா. இல்லைன்னா சொல்லி அனுஷ்டித்து வைக்கிறா. அது சொல்லி நாம் சொல்கிறபடி அது உக்தி நிஷ்டைன்னு பேர். தாங்களே அனுஷ்டித்துக்கு ஆச்சாரிய நிஷ்டைன்னு பேர். நாம் பிரார்த்தித்து அவள் பண்ணுறதுக்கு ஆச்சாரிய நிஷ்டைன்னு பேர். அது கூட தெரியாத ஒரு அறிவிலியாக ரொம்ப, ஆனால் ஒரு ஆச்சாரியனிடத்தில் பக்தி யுக்தனாக ஒருத்தன் இருக்கான்னா அவன் அது கூட பிரார்த்திக்க தெரியாது. அதனால் தாங்களே பண்ணுவார்த்த. இந்த விஷயத்தை தான் பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு ஆச்சாரிய அபிமானம் அப்படின்னு பிள்ளலோகாச்சார சுவாமி சாய்க்கிறார். அதனால் அந்த ஆச்சாரிய அபிமானத்தை அவன் பெற்றுட்டான்னா ஆச்சாரியன் அந்த காரியத்தை பண்ணுறான். அதே மாதிரி தான் பஞ்சசம்ஸ்காரம் ஆன உடனே ஆச்சாரியன் அப்படியே அவளுக்கு பண்ணுறார். நாம் ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கிட்டோம். ஆனால் அவர் பண்ணக்கூடிய காரியத்தை அவர் பண்ணிட்டுக்கார். அது நம்மக்கிட்ட அவர் சொல்கிறதும் இல்லை. ஆனால் நம்ம க்ஷேமத்துக்காக அவர் பண்ணிவிடுறார். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் அது மாதிரி. அதனால் இந்த ஆத்ம நிக்ஷேபம்னு இருக்குதே, அது ஷடங்க யோகம்னு பேர். ஒன்று அஷ்டாங்க யோகம்னு பக்தி யோகத்தை, இதுக்கு ஷடங்க யோகம்னு பேர். அதாவது அங்கேயோ அதில் 6 அங்கங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கேயோடு சேர்ந்த 6 விஷயங்கள் 6 விஷயங்கள் இருக்குது அப்படின்றது 6 அங்கம்னு. அங்கேயும் 8ன்றது சமாதி அப்படின்றது பக்தி யோகம். அதுக்கு முன்னே இருக்கிறதெல்லாம் அங்கங்கள், அதனுடைய அங்கங்கள். அதனால் அந்த அங்கங்களும் சேர்ந்து தான் 8 மொத்தமாக, அங்கேயோடு சேர்ந்து தான் 8. சரி, இதை என்ன சொல்கிறதுன்னா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோப்த்ருத்வ வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்பண்யே ஷட்விதா சரணாகதி. சரணாகதி 6 விதம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நியாச பஞ்சாங்க சயுதா ஆத்ம நிக்ஷேபம். நிக்ஷேபம்னா வைக்கிறது, சமர்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் நியாசம். அந்த நியாசம்ன்றது இப்போ ஷட்விதா சரணாகதின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறது நியாசா பஞ்சாங்க சயுதா, 5 அங்கங்களோடு கூடினது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கார்பண்யம் கோப்திருத்வ வர்ணம். அதில் ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு சொல்கிறது தான். நிக்ஷேபம்ன்றது வைக்கிறது, சமர்ப்பிக்கிறது. நியாசம் பஞ்சாங்க சயுதா அப்படின்னு. இதனுடைய விவரத்தில் மேலே அனுசந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷட்ஜித் யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.